இதை பாருங்கள். இந்த இந்த பறவை வந்து இந்த இடத்துல தான் தத்திக்கிட்டு வந்துச்சு. ஆனால் என்னை கண்டோன்னே என்னை நோக்கி வந்தோடனே அப்படியே எடுத்துட்டேன். இல்லைன்னா நாய்ங்க பிடிச்சிடும், டாக்லாம் இருக்கிறதுனால எல்லாம் பிடிச்சிடும். இதை பார்த்தா வாயை பார்த்தா செம்போத்து மாதிரி இருக்குது. நான் முதல்ல கர்ச்சாங்குருவின்னு இருந்தேன். ஆனால் இது இந்த கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து செம்போத்துன்னு சொல்லுவாங்க. எப்படிடா இது வந்து சிகப்பு காகம்னு சொல்லுவாங்க. இது மேலெல்லாம் அப்புறமா இது சின்ன குஞ்சு மாதிரி இருக்குது. எப்படி வந்துச்சு என்னங்கிறது தெரியல. இங்கே ஏதாவது கூடு கட்டியிருக்கா என்னங்கிறது நாளைக்கு தான் பார்க்கணும். இப்போ லேட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப வேகமாக அடிக்குது ஹார்ட் பீட்டு. ஏதோ உடல்நிலை சரியில்லை போல் இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு இங்கே உள்ள வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து அனுப்பி பார்த்துட்டு அப்புறம்தான் விட முடியும். ஆனால் இதால் வந்து ஓடுறதுக்கு முடியல, நடக்க முடியல. இதால் கால்கள் வந்து சூம்பிட்டு போச்சு, நடக்க முடியாமல் இருக்குது. இதை கொண்டு போய் வச்சு பார்க்குறேன். நாளைக்கு நல்லபடி இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கொடுத்து அனுப்புகிறேன். பறக்க முடியாமல் தான் வந்து அமைதியாக இருந்து போச்சு. சரிடா. இந்த வாயை தான் புழக்குது. இப்படி தண்ணி குடித்தா குடிக்கல, ஆனால் அதுக்கு நிற்கவே முடியல. இல்லை கோயில் குஞ்சுன்னு பார்த்தா கோயில் குஞ்சும் இல்லை. இது கால்கள் வந்து நல்லா திடமாக பெருசாக இருக்குது, கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. மேலே பாருங்கள், ரெட்டிஷாக இருக்குது. கோயிலுக்கு வந்து மூக்கு இவ்வளோ பெருசு இருக்காது, கண் இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. இது வந்து அந்த செம்போத்துன்னு சொல்லுவாங்க, செண்பகம்னு சொல்லுவாங்க. அது கத்துனா உடனே மழை வரும் அடுத்த நாள். அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வச்சுருந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொடுத்து அனுப்பணும். ஆனால் ஓடும்போது நல்லா போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்படியே விட்டால் நாய்ங்க பிடிச்சிடும், டாகெல்லாம் இருக்கிறதுனால ஓடியாந்து பிடிச்சிடுவாங்க. அதனால் இதை கொஞ்சம் சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுருந்து அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, இல்லைன்னா அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொடுத்து அனுப்புனா என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில் விடணும். சரிப்பா, வாடாம்பா, ஒன்றும் பண்ண மாட்டேன்பா, வாங்க. வா, நான் காப்பாற்றி விட்றேன், வா, ஒன்றும் பண்ண மாட்டேன், வாடா பா. ஓகே, அதான் எங்கேன்னு தெரியல, எப்படி தவறி வந்ததுன்னு தெரியல. அதான் போல இருக்கு. நாளைக்கு ஏற சொல்லி பார்ப்போம் கொஞ்சம். இந்த குருவியை பாருங்கள். இப்போ நான் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ உள்ளத்துக்கும் பாருங்களேன். ஏதோ சாப்பாடு இல்லாமல் கிடந்திருக்கும் போல இருக்குது 2-3 நாள். எப்போ விழுந்துச்சு என்ன எங்கேருந்து வந்ததுங்கிறது தெரியல. ஆனால் இப்போ வந்து நான் வந்து ஒரு சிரிஞ்சு பிள்ளை, ஐயோ அம்மா அப்பா கடிச்சுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 இங்கு பிள்ளை, இந்த மாதிரி பில்லரால் 2 பில்லர் பால் கொடுத்தேன். அப்புறம் 2 பில்லர் வந்து கஞ்சி கரைச்சி அதை அப்படியே கொடுத்தேன். அது நல்லா வாங்கி சாப்பிடுது. பாருங்களேன், பாருங்கள், அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம மெதுவாக அதுவாகவே நல்லா முழுங்கிக்குது பாருங்கள். அவங்க அம்மாலாம் இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த சாதமெல்லாம் கூட அள்ளிக்கிட்டு போவோங்க எப்பாச்சும், இந்த குப்பை பக்கம் கொட்டுற சாதங்கள்லாம். அதனால் இதை கொடுத்தோன்னே இது நல்லாவே ஆச்சு. இப்போ அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் தான் இது கிடந்துருந்துருக்கு. அதுக்கு சாப்பிட தெரியல, தண்ணி குடிக்க தெரியல. நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா அதை எடுத்துக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்களேன். இந்த கண்ணெல்லாம் பாருங்கள், இந்த கண்ணு ரெட்டிஷாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ரொம்ப தெளிவில்லாமல் இருந்துச்சுல்ல. பார்ப்போம் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு.